Hello viewers, welcome back to ZK Cat Tamil. ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம கேட்டையாலையும் சால்ட்வொர்க்ஸ்லேயும் நம்ம ஒரு 3D மாடலில் வந்து டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த செஷன்லேயும் வந்து க்ரியோவில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம் சேம் பார்ட்டை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பார்ட்டை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ரீநேம் பண்ணிவிட்டு நான் அந்த இன்ச்லேருந்து எம்எம்மா வந்து என்னோடய டெம்ப்ளேட்டை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ எம்எம்ஜி என்எஸ் பார்ட் ஏபிஎஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ லாஸ்ட் செஷனை நம்ம பண்ண மாதிரி தான். ஸோ பேஸில் இருக்கிற இதை வரைஞ்சிட்டு தென் வந்து நம்ம மேலே இருக்கிறத வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ டாப் லைன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம், 2 சர்க்கிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ தென் வந்து நான் டைமென்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்கெட்சரில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாக் யூசர் டிஃபைன்டு டைமென்ஷன் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் சென்டர் டு சென்டர் டைமென்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அது 100 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து 55ங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெலீட் செக்மெண்ட் கமாண்ட் எடுத்துகிட்டு சர்க்கிள்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ அது 36 இல்லை 76. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துறேன். எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரூட் டேரெக்டாக க்ரியேட் ஆயிரும். ஸோ இது ஒரு திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ வந்து அதை நான் 15 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துறேன். இப்போ எனக்கு பேஸ் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கடுத்தது வந்து நான் இந்த ப்ரொஃபைலை வரையணும். ஸோ இது வந்து நான் ஒரு ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறேன். 2 ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 2 சர்க்கிள் போட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு லைன் மேலே கொடுத்துக்கிறேன், டேஞ்சண்ட்டாக வந்து நான் கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ 2 சர்க்கிளையும் லைனையும் செலக்ட் பண்ணி டேஞ்சன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி 2 சைட்லேயும். ஸோ டெலிட் செக்மெண்ட் கமெண்ட் எடுத்து 2 சைட்லேயும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி நான் ஜாமெட்ரிக்கலாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன் ஈக்குவல்னு சொல்லி. ஸோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நான் 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் அடுத்த சைடில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிளோட டயா வந்து 24. ஸோ சென்டர் டயா 55. தென் அதே மாதிரி இங்கேயும் டேஞ்சன்ட் லைன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஞ்சன்ட். ஸோ அதை ட்ரிம் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஆல்ரெடி டேஞ்சன்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு எரர் வந்தது. ஸோ ட்ரிம் பண்ணால் அது வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ எல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க எல்லா லைனையும் வந்து நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஹைட்டை வந்து நான் கொடுக்கணும் 40. ஸோ இதுவும் எனக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்ட்ரூடாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற டாப் போர்ஷனை வந்து நான் தனியாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுவும் நான் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துகிட்டு ஸோ டாப்பில் கொடுத்துட்றேன்.
சர்க்கிள் கமாண்ட் எடுத்து 2 சர்க்கிள் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு திக்னஸ் வந்து 10 இருக்கும், ஹைட் வந்து. ஸோ 10ங்கிறத கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் 1 இது. ஸோ இன்னொரு ஆப்ஷனில் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை நான் இது வந்து நான் ரீநேம் பண்ணிவிட்டு ஆப்ஷன் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஆப்ஷன் 01-01 கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே நேமில் வந்து ரெண்டுமே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக. ஸோ சென்டரில் ஒரு சர்க்கிள் 55 டயா கொடுத்துக்கிறோம். சென்டரில் இருக்கிறத தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க போர்ஷனை வந்து நம்ம தனியாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள், ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டயா 24 ஆல்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஸோ சேம் டேஞ்சன்ட் லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கீழே அதே மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ரெண்டுத்தையும் டேஞ்சன்ட் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டரில் இருக்க சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிவிட்டு இன்னரில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு தனியாக எக்ஸ்ட்ரூட் ஆகி வெளியில் வரும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹைட்டை வந்து நான் செக் பண்ணணும். 40. ஸோ இதை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ மிரர் பண்ணிவிட்டேன். மிரர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு வந்து ஆப்ஷன் 2. ஸோ நீங்கள் 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஆனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த மவுண்டிங் ஹோல் தான். ஸோ அதுவும் நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள்லேருந்து டேரெக்டாக ஒரு லைன் எடுத்துகிட்டு ஸோ இதுவும் டேஞ்சண்ட்டாக பேஸ் பண்ணி தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு லைன் எடுத்திங்கன்னா அது டேஞ்சண்ட்டாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் மாற்றிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நான் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ இதில் ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் அப்ராக்ஸாக தான் கொடுக்க போகிறேன். டயாமீட்டர் வந்து 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைனை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைனை வந்து நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எலமெண்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி 3த்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 லைனும் ப்ராஜெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ ரிலீஸ் கமெண்ட் எடுத்துகிட்டு ட்ரிம் பண்ணுங்கள் 3 சைடையும், அவுட்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே. ஸோ எனக்கு 2 எம்டி பாயிண்ட்ஸ் தெரியுது, அந்த மாதிரி எனக்கு பாயிண்ட் தெரியக்கூடாது.
ஸோ அதுக்காக நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆங்கிள் வந்து 25 டிகிரி வரும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ அது இன்னொரு சைட்லேயும் 25 டிகிரி தான் இருக்குது, அதையும் ஓகே தான். ஸோ அதனால் ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ண முடியல, நான் அந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ஒரு க்ளோஸ் டு லூப்பாக க்ரியேட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறேன் அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் ட்ரிம் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு க்ளோஸ் டு லூப்பாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 25 டிகிரி. தென் இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க, ஹைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம மிரர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன், மிரர் ஆகிடுச்சு. ஸோ அந்த 4 ஹோல்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ரூட்லேயே டெவலப் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஸ்டாண்டர்டாக வந்து கவுண்டர் போருக்கான ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஹோலில் போயிட்டு நமக்கு 4 கவுண்டர் போரோட ஹோல்ஸ் வேணும். நம்ம ஒன்றை பண்ணிவிட்டு பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பிளேனோடவும் இன்னொரு இது ரைட் பிளேனோடவும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹோலோட டெப்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்டர் போர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கவுண்டர் போருக்கான 2 டயா இருக்கும். ஸோ அந்த 2 டயாவும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சைடு செக்ஷன் C2Cயில் வந்து அந்த கவுண்டர் போருக்கான டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து டயா 20, இன்னொன்று வந்து டயா 10 வரணும். ஸோ பட் எனக்கு 0.75 தான் இருக்குது. ஸோ கீழே 4 ஹோல்ஸ் 4 டயா 10 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து எனக்கு டயா 10 வரணும், பட் எனக்கு 0.75 தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த டெப்த் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ 1 தான் இருக்குது, நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் M1 × 0.25 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ M10க்கு 0.75 கொடுத்துருக்கேன். பட் வந்து அப்போ எனக்கு டயா வந்து 9.25 தான் வருது. ஸோ 1.25 கொடுத்தாலும் எனக்கு 8.8 தான் டயா வருது. ஸோ 1.5 கொடுத்தாலும் எனக்கு 8.5 டயா தான் வருது. ஸோ M10க்கு 1 பிச் அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்கு 9 இன்ச் தான் வந்து டயா வருது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துக்கணும். டெப்த் வந்து த்ரூவால் கொடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு டெப்த் வந்து எங்கேயும் போய் நிற்கலை. ஸோ ஃபுல் போராக தான் நமக்கு கட் ஆக போகுது. ஸோ M11 சூஸ் பண்ணுறேன், எனக்கு டயா 10 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ மேலே இருக்க டயா வந்து 20ன்னு வச்சுக்கிறேன். அந்த கவுண்டர் போர் மேலே இருக்க ஓடியோட ஐடியோட 20 டயாவோட டெப்த் வந்து அவங்க சொல்ல. ஸோ நான் 2ங்கிறதே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பிளேன்லேருந்து நான் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு டைமென்ஷன் அவங்க சொல்ல, நான் அப்ராக்ஸாக தான் போட்டிருக்கேன் 65 அப்படிங்கிறது. ஸோ அப்போ தான் அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு சைடில் வந்து 40 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் 20 அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிற அந்த டைமென்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ வந்து அதுக்காக நான் அப்ராக்ஸாக தான் எடுக்க போகிறேன். $65 கொடுத்து
டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டர்னில் வந்து லீனியர் பேட்டர்ன் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் டைமென்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல லீனியர் செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்ஷன் 1ல் வந்து ஸோ எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். எட்ஜிலேருந்து அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65ல் இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 130 வரணும். ஸோ 120 தப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரிப்பு தான் வரைய போகிறோம். ஸோ அதுக்காக நான் அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ 124 இருக்குது. பட் வந்து அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன் வந்து 120 இருக்கணும். பட் வந்து இது அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து இந்த டைமென்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ஒரு மிஸ்டேக் இது. ஸோ நமக்கு வந்திருக்க டயக்ராமில் ஏன்னா ஃபஸ்ட்டு சால்டாக்ஸ்லேயும் நம்ம பண்ணோம், அதுலேயும் தப்பு. ஸோ கேட்டியாலையும் பண்ணோம், நமக்கு வந்து ரிப் ஃபீச்சர் வரல. ஸோ இதை பேசிக்காக நம்ம ரிப்பில் தான் பண்ண முடியும். பட் நம்ம ரிப்பில் பண்ணுறப்போ இது வந்து எரர் ஆகுது. ஸோ இந்த டைமென்ஷனை வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் இந்த இதை நான் வந்து அப்ராக்ஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு டிராஃப்டிங்கில் வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமை வந்து டிராஃப்டிங் ஷீட்டில் போட்டு ஸோ அந்த இடத்துல அக்யூரேட்டாக என்ன டைமென்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிப்பில் போடாமல் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜு வந்து வெளியில் தெரியுது. ஸோ ஸ்மூத் கார்னராக எனக்கு அது க்ரியேட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரிப்பில் ட்ரை பண்ணுறேன். பட் அதனால் ரிப்பில் போட முடியாது. ஸோ ஒரு லைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 mm சம்திங்கில் நான் கொடுக்குறேன். லிப் டைரெக்ஷனும் கொடுத்து பார்க்குறேன். ஸோ என்னால் வந்து அது மீட் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஃபெயில் ஆகுது ரிப்பு வந்து. ஸோ அதனால் அந்த ஃபீச்சரை டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருந்தால் அதே எக்ஸ்ட்ரூடில் வந்து நான் ஸ்கெட்ச் மட்டும் எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம உள்ளே கொடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த கோயின்சிடன்ஸை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அந்த டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன் 27. தென் அதே மாதிரி இந்த லைனை வந்து நான் புதுசாக போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த லைனை வந்து கோஇன்சிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஹரிசானல் கொடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி கோஇன்சிடென்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி இன்னொரு ஏதோ கன்ஸ்டன்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஹைட் வந்து நான் 40ங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எட்ஜில் வந்து ஒரு ஷார்ப் மாதிரி தெரியும், பட் வந்து அது இஷ்யூ இல்லை. ஸோ அந்த டயக்ராம் வந்து ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டால் நமக்கு அந்த மாதிரி தான் வருது. ஸோ இன்னும் அந்த எட்ஜை வந்து உள்ளே கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்ராக்ஸாக வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ செக்ஷன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வியூஸில் செக்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுங்கள். ஸோ சேம் எனக்கு வந்து அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ செக்ஷனை வந்து நான் இப்போதைக்கு டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீச்சரில் வந்து அது மிரர் பண்ணணும். ஸோ நம்ம அதை கடைசியாக மிரர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க டாப்லேயும் வந்து ஹோல் வரும், நம்ம ஸ்டாண்டர்ட் ஹோலே போட்டுக்கலாம். ஸோ டெப்த்து பொறுத்த வரைக்கும் அதில் ஸோ அந்த கோன் ஷேப் வரும், பட் அது நம்ம அப்ராக்ஸாக தான் போட்டாகணும். ஸோ பிளேன் ஆஃப்செட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 0வும் ரைட் சைடில் 15 கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த சென்டர் மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கேயும் போயிட்டு நான் M13 கொடுத்துக்கிறேன். ஸோ டயா 12 எனக்கு வரும். ஸோ டெப்த்து பொறுத்த வரைக்கும் இதில் த்ரெட்டோட டெப்த் இருக்குது, நான் த்ரெட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேப்பர்டுன்னு எடுத்துகிட்டு வெறும் ட்ரில்லுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் டயா மட்டும் இருக்கும். ஸோ டெப்த்து பொறுத்த வரைக்கும் 30 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் இருக்க அந்த 180 டிகிரி ஆங்கிள் மட்டும் அது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து எனக்கு வரும். ஸோ அதில் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. ஸோ பேட்டர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேட்டர்னில் வந்து லீனியர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணி பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோடனே 100 கொடுத்தோடனே எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸில் இருக்க அந்த பாக்கெட் வந்து போட்டுடலாம். ஸோ ரெக்டாங்கிள் லென்த்து வந்து 110 55. ஸோ 55 டிவைட் பை 2. ஸோ டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 mm. திருப்பி அதே ஃபேஸை செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூடு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. டயா டயா 40. ஸோ டைரெக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுங்கள், கட் ஆகும். ஸோ 27 அதோட டிஸ்டன்ஸ். ஸோ அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஸோ சர்க்கிள் போடுங்க. டயா வந்து 40. ஸோ 40க்கு ஒரு கட்டு, 15 வந்து அண்டர் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணோம் இல்லையா பாட்டம் ஃபேஸ், அந்த ஃபேஸில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஷேப்பும் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் போட்டுக்கோங்க. 2 சர்க்கிள் இதுவும் அதுவும் ஈக்குவல், ஒரு 2 சர்க்கிள் ஈக்குவல்.
ஸோ அந்த சென்டரில் இருக்க சர்க்கிளோட டயா வந்து 20. ஸோ கட் பண்ணி 5. ஸோ அந்த பேஸ் ஃபேஸ்லேருந்து திருப்பி வந்து நம்ம இன்னொரு கட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 4 சைடு இருக்கும் உங்களுக்கு பாக்கெட் மாதிரி. பட் நான் வந்து ஒரு சைடு தான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொஜெக்டில் போயிட்டு ஸோ என்டிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கெட்சுக்குள்ளே போனால் வந்து நமக்கு அந்த ட்ரில்லோட இது வந்து நமக்கு ஹைட் ஆகாது. ஸோ கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா ஸ்கெட்சையும் வந்து. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 5, சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 2.5. ஸோ கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லென்த் வந்து எனக்கு தேவைப்படாது. ஸோ அதை செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிடுறேன். எனக்கு அந்த எஜ்ஜில் கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்கு, பட் ஒரு 2 மட்டும் கோஇன்சிடென்ட் ஆகலை. ஸோ ட்ரிம் கமாண்ட் எடுத்து அந்த இடத்துல ரெடி பண்ணிடுறேன். எனக்கு பேஸ் லைன் தேவைப்படாது. ஸோ அதனால் அந்த லைனை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து சென்டரில் வந்து 2.5 இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இருக்க மற்ற அவுட்ஸில் இருக்க எல்லாமே நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைனாக மாறிடும். ஸோ இப்போ எனக்கு ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். ஸோ க்ளோஸ்டில் இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இப்போ வந்து டவுன் ஏரோ கொடுத்து கட் பண்ணிடுங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணணும். ஸோ லீனியர் பேட்டர்ன் வந்து ஈஸியராக இருக்கும். ஸோ இதில் ஆக்சிஸ் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ஆக்சிஸை வந்து ஷோ பண்ணணும். ஸோ அந்த மேலே வியூ டியூல் பார் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்சிஸை வந்து ஷோ பண்ணணும். ஸோ டிஸ்பிளேயில் போய்ட்டு ஆக்சிஸ் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸில் வந்து 360 டிகிரி கொடுக்கலாம், இல்லைனா ஆங்குலர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ 360 டிகிரி வரைக்கும் எனக்கு ஃபில் ஆகணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ 4 சைடும் உங்களுக்கு வந்து அது க்ரியேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லட்ஸ் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கணும் ஃபுல்லாக. ஸோ நான் செக்ஷன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அந்த வியூ மாதிரி எனக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த வியூஸோடு அது மேட்ச் ஆகுது.
ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம க்ரியோலேயும் வந்து இதே சேம் மாடலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ்.